ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்பரம் போடுறான். ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். இனிப்பு இனிப்பு எதை எடுத்தாலும் இனிப்பை சாப்பிடக்கூடிய இனிப்பு கடைகளில் மாதிரி மொய்க்கக்கூடிய பீக்களை பார்க்குறோம் எல்லாரும். எதுக்கு? இனிப்பு ஒரு கழிப்புற வைக்கக்கூடிய ஒரு சுவை என்பதால நம்ம எல்லாத்துக்கும், சாமியிலிருந்து எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல் தான், இனிப்பு தான் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நான் சொன்ன சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு எல்லாத்துக்கும் இந்த சர்க்கரை எதிரி. சர்க்கரைனா இனிப்பு, வெள்ளை சர்க்கரை தான். சிறு குழந்தைகள் அவர்களுக்கு இனிப்பு வேணும்போது கரும்பு வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ கொடுங்க. சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா எந்த இனிப்பு வேண்டாம். சார் சுகர் இருக்கு, நான் தினம் கருப்பட்டி காப்பி தான் குடிப்பேன் அப்படின்னா அதை விட முட்டாத்தனம் வேற எதுவும் கிடையாது. சுகர் இருக்கு அப்படின்னா எனக்கு சர்க்கரை வேண்டாம், தேவையில்லை. என்னைக்கோ ஒரு நாள் வருடத்தில் 2 முறை, ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் வேணும்னா, ஒரு பிறந்த நாள் இல்லை உங்க மனைவியோட பிறந்த நாள், 4 நாள் சர்க்கரை வியாதிக்காரர்கள் இனிப்பு தொடட்டும். மீதி எந்த நாளுக்கும் இனிப்பு வேண்டாம். அந்த இனிப்பு நேரடி சர்க்கரையாக இல்லாமல் பழங்களிலிருந்து வரட்டும். ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பப்பாளியை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மாதுளையை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் மா, பலா, வாழை இந்த 3 மட்டும் விட்டுருவோம். மா, பலா, வாழை சர்க்கரை வியாதியர்களுக்கு வேண்டாம். ஆனால் வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் அத்தனை பழங்களையும் எடுத்துக்கொள்ளணும். ஆசார கோவை என்று ஒரு தமிழ் நூல் இருக்கு. அந்த ஆசார கோவையில் சொல்றது தலை தித்திப்பு, முதல்ல இனிப்பு தான் சாப்பிடணும். அதை மாற்றி புரிஞ்சு கொண்ட நம் மடையர்கள் இலையில முதல்ல இனிப்பு வைக்க சொல்லியிருக்காங்கன்னு ஜாங்கிரியை வைக்கிறான். அது இனிப்பு இல்லை, இலையில முதல்ல பழத்தை வைக்கணும். முதல்ல பழம், அதுக்கப்புறம் உணவு, கடை கைப்பு, கடைசியாக கசப்பு சாப்பிடணுங்கிறாங்க. கசப்பும் துவர்ப்பும் கடையாக இருந்தாலும் அவை முழுமையாக உட்கிரகிக்கப்படக்கூடிய மிக மிக உயர்ந்த மருத்துவ குணக்கூடிய உணவுனா அது கசப்பும் துவர்ப்பும் தான். யோசிச்சு பாருங்க, இந்த போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் கசப்பு தினசரி சாப்பிட்டுருப்போம்? சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும், ஒரே ஒரு கேள்வி, மனதார நியாயமாக நேர்மையாக பதில் சொல்லணும். ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கோ, முதல் விஷயம் உங்களுக்கோ, இல்லை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ, இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டிக்கோ, இல்லைன்னா அக்கா தங்கச்சியிலையோ எத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு 2ல் ஏதாவது ஒன்று இருக்கு? கை தூக்குங்களேன். இங்க எந்த புள்ளியோரும் எடுக்க வேண்டாம். அநேகமா 80% பேர், 80% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன சிக்கல் என்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கோ, உங்களுக்கோ, உங்களுடைய சகோதரர்களுக்கோ இந்த சிக்கல் வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்க பையனுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு டயபெட்டிக் இருக்கு, நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம், உணவுகளுக்கு எத்தனை சிக்கல் இருக்கு, எவ்வளவு அயற்சி வருகிறது, சோர்வு வருகிறதுன்னு யோசிக்கும் போது நம்ம பையன் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கவே கூடாது, நம்ம பொண்ணுக்கு இந்த சிக்கல் வரவே கூடாது என்ற மெனக்கெடல் நமக்கு இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்கல, நீட்டில் எல்கேஜிலேயே சேர்த்து விட்டேன், அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஜேஇ நீட்டுன்னு தலையில லவோதிபோன்னு அடிச்சு படிக்க வைக்கிறேன்னு நினைக்கிற நீங்க, எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்கு, எங்க குடும்பத்தில் இந்த சிக்கல் இருக்கு, என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்று அவனை ஜிம்முக்கு சேர்க்கிறதோ, இல்லை ஓட விடுறதோ, ஷட்டில் காக் விளையாடுறதோ, பெண்களை முழுமையாக அதற்கான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் எடுப்பதோ நாம ஏன் தயங்கணும்? நண்பர்களே, மிக மிக கவனமாக அடுத்த தலைமுறையை இந்த நோய் கூட்டத்தில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. அதில் ஒரு கருத்தரங்குக்கு நான் போயிருக்கேன். 2012-13 நடந்துச்சு. அப்போ நான் போயிருந்தப்ப ஒரு பேராசிரியை பேசுகிறாங்க. நான் உங்களை போல முன்னால் வரிசையில் உட்கார்ந்துருந்து அவர்கள் பேச்சை, உரையை கேட்டுக்கொண்டிருக்கேன். பேசும்போது அந்த அம்மா ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவங்க ஒரு பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த பவர் பாயிண்டில் போட்டு அந்த ஸ்லைடு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னால் அதை உட்காரவே முடியல, அவ்வளவு மனச்சுமை வந்து விட்டது அந்த அம்மா பேசுனதில். அந்த அம்மா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அங்கே இருக்க கூட்டத்தில் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, நிறைய செவிலியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் நோய்க்கான அறுவை சிகிச்சையோ கீமோ சிகிச்சையோ எடுத்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேரையும் பார்த்து அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள். ஆங்கிலத்தில் பேசும்போது சொல்றாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன். This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. அப்படிங்கிற
இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்கிறார்கள். எவ்வளவு வேதனையான வார்த்தைன்னு பாருங்க. நம்ம பிள்ளை, நம்மளுடைய தம்பி, நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம் முன்னால் அவதிப்பட போகிற உலகம் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னால் தாங்கவே முடியல. அவங்களுடைய அந்த கருத்தரங்கினுடைய இடைவேளையில் எல்லாரும் உணவு இருந்தபோது அவரை மொய்த்து கொள்வார்கள் இல்லையா, அப்படி மொய்த்து கொண்டு கேட்குறோம், என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்களே, டேட்டாவை காட்டுறாங்க. டாக்டர் நீங்கள் 45 வயசு, அப்போ 45 வயசு, உங்களுக்கு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நீங்கள் ஓடிடுவீங்க, ஒரு பிரச்சனை இருக்காது, 75 வந்துடும். ஆனால் இன்றைக்கி 15 வயசில் இருக்கிறவன் 25 வயசில் டயபெட்டிக் ஆகிட்டான்னா, 25 வயசில் டயபெட்டிக்னா 40 வயசில் அவர் தளர்ந்துருவார். 40-45 வயசில் பல நோய்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கும். உங்களுக்கு 70 வயதில் 40 வயதில் உங்கள் மகனும் மகளும் அவதியுறுவதை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னாங்க. மிக மிக முக்கியமான கருத்தாக எனக்கு பட்டுச்சு. நம் அத்தனை பேருக்கும் அதுதான் முக்கியமான இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ்னா அதுதான். நம் குழந்தைகள் அவர்களுடைய அவங்க வளர்ந்து ஆரோக்கியமாக வரக்கூடிய காலத்தில் மிகச்சரியாக நோய் இல்லாமல் இருக்கணும். நான் அதுக்காக பயமுறுத்துவதாக நினைக்காதீங்க. நவீன மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒய் வி டை அப்படின்னு ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகம். அவர் ஒரு இந்திய வம்சாவளியில் வந்த கடைசியாக நமக்கு நோபல் பரிசு வாங்கினவர் அவர் தான். அந்த வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்றாரு, 2050 டெத் இஸ் ஆப்ஷனல். ரொம்ப போர் அடிக்குது, நான் வேணா செத்து போறேன் அப்படின்னு போகலாம், அந்த அளவுக்கு மருத்துவம் எல்லாத்துக்கும் வந்துடும் ஒரு கருத்து இருக்கு. எப்படி? டெத் இஸ் ஆப்ஷனல், வேணும்னா செத்து போகலாம், இல்லைன்னா இன்னும் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உலகம், நவீன மருத்துவ உலகம் போய்கொண்டு தான் இருக்கு. ஸ்டெம் செல்லை வச்சு பாக்கெட்லேயே கிட்னி வச்சுக்கலாம், ஹார்ட்டை தனியாக செஞ்சு எடுத்து பொருத்தி கொள்ளலாம், இப்படி பல ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலில் அது பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும், அப்புறம் வெகுஜனம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அது இருக்கட்டும், அது இன்னொரு பக்கம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் நம்ம உள்ள போகாத அளவுக்கு நம்ம நோய் கூட்டங்கள் இருந்து நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன். முதல் விஷயம், இனிப்பு மீது வெறுப்பை வளர்த்துக் கொள்ளுங்க. ஸ்வீட் வெள்ளை சர்க்கரை வேண்டாம். தேவைப்படும் போது பழங்களில் இருந்து இனிப்பை எடுத்துக்கொள்வோம், இது முதல் விஷயம். ரெண்டாவது, உப்பை குறைத்துக் கொள்வோம். இந்த உலகத்திலேயே உப்பு அதிகமாக சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, ஒரு நாளைக்கு 8 கிராம் 4 கிராம் தான் உப்பு சாப்பிடும், ஒரு நாளைக்கு 4 கிராம். ஆனால் நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 8 கிராம் சாப்பிடுறோம், டபுள் மடங்கு சாப்பிட்றோம். அப்படி டபுள் மடங்கு உப்பு சாப்பிட்டு சொரணையோட இருக்க மாதிரி தெரியல பல விஷயங்களை பார்க்கும்போது. ஆனால் நம்ம என்ன தப்பா புரிந்துக்கிட்டோம்னா, உப்பற்ற அதன உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, உப்பு ஒரு பாதுகாக்கக்கூடிய பொருள். நீ உப்பு போட்டு பதப்படுத்தலைன்னா மீன் கெட்டு போயிடும், பழம் கெட்டு போயிடும், உப்பு போட்டு பதப்படுத்து என்றார்கள். அது பதப்படுத்த வேண்டிய ஒரு சில பொருட்களுக்கு உப்பு. அதனால சாம்பாரில் உப்பு, காயில் உப்பு, கீரையில் உப்பு, ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது பெரிய பேதலித்தனம். அவசியமற்ற உப்பு மிக குறைவாக எடுத்தாகணும். உங்கள் வீட்டு குழந்தைகளில் உப்பையும் இனிப்பையும் குறைவாகவே சிறு வயதிலிருந்து பழக்குங்க. இங்க இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர் உப்பும் இனிப்பும் மிக குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு கண்டிப்பை வளர்த்து கொள்ளணும். சரி, எதை கூட்டுறது? கசப்பும் துவர்ப்பும் கூட சாப்பிடணும். எந்த பொருளெல்லாம் கசப்பாக இருக்கிறதோ, பாவக்காய் கசப்பு, கோவக்காய் கசப்பு, வெந்தயம் கசப்பு, கறிவேப்பிலை கசப்பு, இதுல ஏதாவது ஒரு பொருள் தினசரி இருக்கட்டும். துவர்ப்பு, நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது. நான் சென்னை மாதிரி இடத்துல நிறைய இடத்துல பேசும்போது துவர்ப்பு யாராவது 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும் தெரியாது. அது என்ன சார் துவர்த்துனா என்னது? தமிழாசிரியருக்கு தெரியும், துவர்த்தல் என்றால் உலர்தல், உலர வைக்க. அதனால தான் மாதவிடாய் சமயத்தில் ரொம்ப ரத்தப்போக்கு இருந்தால் அதை உலர வைக்க வேண்டும் என்பதற்காக வாழைப்பூவை கொடுப்பார்கள். நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் கொடு, வாழைப்பூ இடித்து சாறு கொடு, பீரியட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அதை எடுப்பாங்க. துவர்ப்பினுடைய மிக மிக உச்சமான ஒரு பொருள் உங்களுடைய மலையடிவாரம் பூரா இருக்கு, மலை பூரா இருக்கு, கடுக்காய். எவ்வளவு சிறப்பான ஒரு காய், உலகம் கொண்டாடுகிறது, நமக்கு தெரியாது. இந்த மலையில் எத்தனை டன் கடுக்காய் கிடைக்கும், பொறுக்கிட்டு வரலாம். காணிகள் பொறுக்கி எடுத்து வரக்கூடிய இந்தியன் மைராபிலான்னு பேர், அது இந்தியன் செஸ்னட், டெர்மினேலியா செபுலா அப்படிம்பாங்க பொட்டானிக்கலா. 6 சுவையும் இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரே பொருள் கடுக்காய் மட்டும்தான் நண்பர்களே. 6 சுவையும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுவை 2 சுவை இருக்கும். ஆனா அந்த 6 சுவை, இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, இந்த 6ம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கடுக்கா. துவர்ப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும்.
கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள், தாய் கடுக்காயை விட பெரிதுன்னா சித்தர்கள். அது எப்படி ஒரு தாய் தானே உலகத்தில் மிகச்சிறந்தவள், அவளை விட கடுக்கா பெருசா அப்படின்னா அவன் சொல்றான் அடுத்த வரி, தாய் பாசத்தின் பேர்ல அன்பின் பேர்ல அறுசுவையை கொஞ்சம் கூட கூட கொடுத்து நோயை உண்டாக்கிடுவா. ஆனா கடுக்காய் அதே 6 சுவையை கொடுத்து நோயை போக்கிரும். அப்ப தாயை விட கடுக்காய் தானே மேலே அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு முக்கியமான கடுக்காய். கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட், எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு. கடுக்காய் சாப்பிட்டு எதுவும் பாதகம் வரும் என்று எந்த அறிவியலும் சொல்லல. 1008 டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் பண்ணிட்டாங்க. கடுக்காய்க்கு அகநஞ்சு. கடுக்காயினுடைய விதையை நீக்கிடணும். கடுக்காயினுடைய விதையை நீக்கி மேல இருக்க பெரிகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலர்ந்த பழத்தினுடைய அந்த பவுடர் தினசரி 6.5 ஸ்பூன், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம். அதிலே இருக்க கடுக்காய் பிஞ்சு கடுக்காயை லேச விளக்கெண்ணெயில வறுத்து பொடி செய்து மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு கொடுப்போம். கடுக்காய் இயல்பாக மலத்தை, ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, கடுக்காய் பொடிக்கு ஒரு அற்புதமான குணம் என்னன்னா, ஒன்று மலத்தை இழக்கும், ஒருவேளை பேதி இருக்கவர்களுக்கு மலத்தை கட்டுவதற்கும் அந்த கடுக்காய் உதவி செய்யும். எவ்வளவு அற்புதமான மருந்து, ரொம்ப எளிய ஒரு மருந்து. அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 சேர்ந்து தான் திரிபலா அப்படிம்பாங்க. அது 3 இந்த மலைவாரத்தில் இருக்கு. இந்த நெல்லிக்காயை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் மேலும் பார்த்து பார்த்து வேந்திருக்கேன். ஒரு முறை இந்த வாசுதேவ நல்லூர் பக்கம் நான் வண்டியில் போறேன். ஒரு பெரிய அந்த காடு முழுக்க ஒரு பெரிய தோட்டம் முழுக்க நெல்லிக்காய் கூட்டம். நெல்லிக்காய் அப்படியே கொத்து கொத்தா, நெல்லிக்காய் எப்படி மரம் எப்படி கொத்து கொத்தா இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும். காரில் போகும்போது அதை கண்ணில் பட்டவொடனே ஏன் நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த வாசல் பகுதியில் போயிட்டு எனக்கு அந்த நெல்லிக்காயை வாங்கணும்னு ஆசை. அந்த தோட்டக்காரர்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு நேராக இறங்கி, கார்லேருந்து இறங்கி போய் அவர்கிட்ட, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும், இங்கே நிறைய நெல்லிக்காய் இருக்கு, எடுத்துக்குவா அப்படின்னா. அவர் எப்படி பார்த்தாரு, எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாரு. அவர் என்ன ஒருவேளை இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. சரி என்ன விலை, எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாரு. சரின்னு நான் போய் பையில் அங்கேருந்து பின்னாடி இருந்து ஒரு துணிப்பை எடுத்து போய் அதில் போய் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட திரும்ப கொடுத்து, எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நீங்கள் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். சார் எடுத்துகிட்டு போங்க சார். ஏன்னு திரும்ப கேட்குறேன். ஏங்க ஒரு தோட்டக்காரர் நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு போங்க, பறிகூலி கூட கிடையாது, என்ன செய்யணும் தெரியாமல் சும்மா போட்டிருக்கோம், வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. அவ்வளவு வேதனையாக இருந்தது. உலகத்தின் ஆக சிறந்த கனி நெல்லிக்காய் 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் அதுக்கு 5 ரூபாய்க்கு அவர்கிட்ட கேட்குறேன், 5 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க சார். அதுக்கு எடுக்காம போய் யார் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு கேட்ட அன்றைக்கு அவ்வளவு வேதனையான. நிறைய நண்பர்களிடம் அன்றைக்கு காரில் போகும்போது பூரா நெல்லிக்காய் பற்றி தான் பேசிட்டு போகிறேன். நம்ம அத்தனை பேரும் தினசரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது அவ்வளவு நல்லது. அந்த நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க நெல்லிக்காய் விட்டமின் சி இருக்கு, 600 மைக்ரோகிராம் இருக்குன்னு கூகுளில் போட்டிருக்காங்க, அதனால சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லை, நெல்லிக்காயில் பல மருத்துவ கூறுகள் இருக்கு. அந்த ஏஜிங்ல, அதாவது வயோதிகத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு வயோதிக மாற்றம், அந்த செல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை எடுக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் வாங்க, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் நெல்லிக்காயில மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம தினசரி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். இனிப்பு உப்பை குறைச்சு கசப்பு துவர்ப்பை கூட்ட இடத்துல கடுக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய், சுண்டைக்காய் வற்றல், வெந்தயம், கருவேப்பிலை இந்த உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். மிளகு, காரமாக சாப்பிடக்கூடிய மிளகா, புளிப்பு ரெண்டையும் ஒரு மிதமாக எடுத்துக்கொள்ளணும். எங்கெல்லாம் காரம் வேணுமோ அந்த இடத்துல மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்தணும், குறு மிளகை. மிளகுங்கிறது காரம், வாயில காரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த மிளகில் காரச்சுவையை தாண்டி பைப்பர் நைகிரம், அதனுடைய பொட்டானிக்கல் நேம் பைப்பரிடின், பைப்பரின் அப்படின்னு 2 ஆல்கலாய்டு இருக்கு. அந்த 2 ஒவ்வாமையை போக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றலை போக்கக்கூடியது. நண்பர்களே, 6 சுவை என்பது வெறும் வாயில் வைக்கக்கூடிய சுவை இல்லை, அவற்றை தாண்டி அதற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு. நமக்கு அது பற்றிய அறிவு, அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் கலோரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கிள் இதெல்லாம் ஹை கலோரி, எனக்கு வேண்டாம், பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. பரவாயில்ல, அது வாழ்த்துக்குரிய விஷயம் தான், தவறு என்று சொல்ல மாட்டேன். இதில் விட்டமின் ஏ இருக்கு, இதில் விட்டமின் சி இருக்கு, அது தெரியுது. ஆனால் வாதமா, பித்தமா, என்ன சுவை, கசப்பா, துவர்ப்பா, அது மறைந்து போயிடுச்சு. அந்த சுவை பற்றிய அறிவு நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம பாட்டிக்கு இருந்துச்சு. நம்ம பாட்டி சொல்ல, சளி பிடிச்சிருக்கு, நீ எதை இனிப்பி சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. சளி பிடிச்சிருக்கு, இனிப்புக்கும் சளிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தான். இனிப்பு கபம் என்பது, அந்த கபத்திற்கு பின்னா, அந்த இனிப்புக்கு பின்னாடி
மண்ணும் நீரும் சேர்ந்தது தான் இனிப்பு. மண்பூதமும் நீர்பூதமும் சேர்ந்து தான் இனிப்பு வருது. அறிவியல் பூர்வமாகவும் அதுதான். அப்போ அந்த நீர் பூதம் இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டா உள்ளுக்குள்ள அந்த நீர் உள்ள சுரக்கும், மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இனிப்பு சாப்பிட்டா கபம் சேர்றது. அதனால அது வேண்டாம் என்று சொல்கிறோம். இந்த புரிதல் நம்ம இழந்துட்டோம். நம்முடைய மரபு இந்த புரிதலை மிக ஆழமாக வைத்திருக்கிறது. எதை எப்ப சாப்பிடணும், எந்த பொருளை எப்படி சாப்பிடணும் என்று கற்றுக் கொடுத்திருந்தது. இதெல்லாம் தான் நம்மை நோய் வராமல் பாதுகாத்து கொண்டிருந்துச்சு. நம்ம எதை எடுத்தாலும் வாய்க்கு ருசியாக மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதை கேட்டால் நான் சொல்லுவேன், சார் நெல்லிக்காயை சாப்பிடுங்கன்னா நெல்லிக்காயை ஊறுகாய் போட்டுருவாங்க. சார் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு தினம் சாப்பிட்றேன். அது எவ்வளோ பெரிய தவறு. நெல்லிக்காயை ஊறுகாய் போடுறதுல நெல்லிக்காயையும் சாகடிச்சு நம்மளையும். அதுதான். இல்லைன்னா எதை எடுத்தாலும் பஜ்ஜி போடுறது நல்ல பொருள் தான். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, எதை எடுத்தாலும் கடலை மாவில் முக்கி கொண்டு போய் பொரிச்சு எடுக்கிறது. அது வயிற்றை சீரழிக்கும். அதில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாக இருந்தாலும் அதை இப்படி சீரழிக்கிற மாதிரி மாத்துறதுல பிரயோஜனமே இல்லை. அதன் சுவையை உணரும்படி சாப்பிடணும். உணவை பற்றி தானே கடந்த 20 வருஷமாகத்தான் தொடர்ந்து பலரும் உணவு குறித்த உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. நான் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறைய நண்பர்கள், நிறைய பேராசிரியர்கள், இங்கு மட்டுமல்ல உலகெங்கும் பல அறிஞர்கள் உணவு குறித்து பல அவரவர்களுடைய பாண்டித்தியத்தை, அவர்களுடைய ஆய்வு அரங்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு உணவு குறித்து பேச வேண்டும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் மேடைகளில் பரிமாறப்பட்டுச்சு. 25, 30 வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தினுடைய ஆளுமைகள், பல்வேறு வரலாற்று ஆளுமைகள், பல்வேறு சுதந்திரம் சார்ந்த ஆளுமைகள், சமூக சிக்கல்கள், இவற்றை தான் மேடைகள் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த 20-25 ஆண்டுகளாக தொடர்ந்து உணவு குறித்து நம் உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கு, பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னா, நாமெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த போது நமக்கு வெறும் ஒரு 35 கோடி மக்கள் இருந்தப்ப நம்முடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் 37 தான். நமக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் பாரதிக்கு என்ன வயது இருந்தது, விவேகானந்தருக்கு என்ன வயது இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய ஆளுமைகள், ராமானுஜம் கணித மேதை ராமானுஜம் எந்த வயதில் மரணித்தார், பாரதி எந்த வயதில் மரணித்தார், எல்லாம் தெரியும். அப்பெல்லாம் சராசரி ஆயுட்காலங்கிறது 37-38 வயசு தான். ஆனால் இன்றைக்கு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் 75க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 37லிருந்து 75க்கு வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு மிக அடிப்படையான காரணம் நவீன அறிவியல், பொது சுகாதார மேம்பாடு, பல தொற்று நோய்களை முறியடிக்கக்கூடிய எதிர் நுண்ணுயிரிகளின் வரவு, பல தொற்று நோய்கள், உயிர்கொல்லி தொற்று நோய்களை தோற்கடிக்க வந்த வேக்சின்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாத்தை விட பிரசவ காலத்தில் நடந்த மரணங்கள் பெரிய அளவில் முறியடிக்கப்பட்டுச்சு. சிசு மரணங்கள், பிறந்து 4 மாதம் 6 மாதத்தில் நடந்த மரணங்கள் இப்போதெல்லாம் மிக குறைந்து போயிடுச்சு. நான் படித்த காலத்தில், நான் இப்போ 55 வயசு, என்னுடைய ஸ்கூல் டேஸில் எப்பொழுதுமே என் வயதை ஒட்டிய இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருடைய வகுப்பு தோழராக ஒரு போலியோ நோயாளி இருப்பார். கண்டிப்பாக நம்ம கிளாஸ்மேட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு போலியோவால் அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என் பையனுடைய வீட்டிலையோ, என்னுடைய அடுத்த தலைமுறை அங்கே இருக்க நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவர்களிடம் யாரிடமும் போலியோ நோயாளிகள் கிடையாது. போலியோவை முழுமையாக முறியடித்துட்டோம், உலகத்தை விட்டே விரட்டியாச்சு. என்னுடைய பெரியப்பா சித்தப்பா தலைமுறையில் யாருக்கேனும் முகத்தில் நிறைய அம்மை தழும்புகளோடு முகத்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அவ்வளோ தூரம் நமக்கு அம்மை தழும்புகளோடு பார்க்கல. நிறைய சின்னம்மையினால் நடந்த மரணங்களை முறியடிச்சிட்டோம். இதெல்லாம் தொற்று நோய்களை, வைரஸ் நோய்களை, உயிர்கொல்லி தொற்று நோய்கள் முழுமையாக முறியடிச்சிட்டோம். ஆனால் இப்போ கோவிட் வரைக்கும், கோவிடில் அதோடு முடிந்து விட்டது உலகு அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர். அதோடு நின்று போய்விடும், ஒரு பெரிய மக்கள் தொகையில் மிகப்பெரிய பேரிழப்பு வரும். நிறைய இழந்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை வென்று நடந்து வந்துட்டோம். ஜூனோட்டிக் வைரஸஸ்ல ஹென்ட்ரால் ஆரம்பிச்சது. ஹென்ட்ராங்கிற வைரஸ் தான் விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வந்த முதல் வைரஸ். குதிரை லாயத்திலிருந்து வந்துச்சு ஆஸ்திரேலியாவில். ஹென்ட்ராலேருந்து சார்ஸ் வந்தப்ப, மார்ஸ் வந்தப்ப, ஒவ்வொரு வைரஸ், இந்த ஜூனோட்டிக் வைரஸும் பெரிய பேராபத்தாக வந்துவிடும் என்று அச்சப்பட்ட காலத்துல எல்லாம் நகர்ந்து கோவிடில் நின்று போய் இருந்தோம். 1.5 வருடம் இந்த உலகு நின்று போய் இருந்துச்சு. அதில் கூட நகர்ந்து வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் குறைவுபடாமல் நமக்கு சவால்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புதிதாக வரக்கூடிய புற்றுநோய்கள். நல்ல கவனமாக நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். இந்த சர்க்கரை நோயிலையோ இரத்த கொதிப்புலையோ ஒரு மாத்திரையை போட்டோம்,
ஒரு வாரத்தில் சரியா போச்சு, 3 மாசத்துல இனிமேல் எனக்கு வியாதி இல்லைன்னு போக முடியாது. கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வைத்திருக்க முடியும். சர்க்கரையோ ரத்த கொதிப்பையோ கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க முடியும். திரும்ப நீங்க மருந்தை விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த சூழலிலும் உங்கள் உணவு கட்டுப்பாடு மாறினாலோ இல்ல வாழ்வியலில் கடுமையான அழுத்தங்கள் வந்தாலோ மீண்டும் அந்த நோய் வந்துடும். ஒரு ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயாளி ரிவர்சபிள் இஸ் பாசிபிள். இன்னைக்கும் சார் நிறைய கேள்வி கேட்பாங்க, சார் சுகர்ல இருந்து ரிவர்ஸே ஆக முடியாதா? பாசிபிள் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய இப்பதான் தெரிய வருது, திடீரென பார்க்கும்போது சற்று மெலிவு வந்தது, சற்று உடல் சோறு வந்தது, அதிகம் சிறுநீர் கழிக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்தா 6.8 இருக்கு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட 5.9 தான் இருந்துச்சு HbA1c, இப்போ 6.8 வந்திருக்குன்னா ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 3-6 மாதங்களில் உங்களுக்கு கூடியிருக்கலாம். அந்த சூழலில் நீங்கள் உணவு கட்டுப்பாடு வைத்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபங்க்ஷனல் பெவரேஜா அந்த ஆவார கஷாயம் கசப்பான உணவுகள் எடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்ப எனக்கு என்னைக்கும் வராதா அப்படின்னு கேட்டா வரலாம். மீண்டும் 2-3 வருஷத்துல நீங்க இனிப்பு சாப்பிடும் போதோ இல்ல உங்களுடைய வயோதிகம் வரும் பொழுதோ உங்களுடைய மெட்டபாலிக் உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பழையபடி கூடும் போதோ இல்ல பாங்க்ரியாஸ்ல இருக்கிற ஐலட் செல்ஸ்ல ரிசர்வ்டு ஐலட் செல் குறைந்தாலோ மறுபடி சக்கரை வந்துடும். ரத்த கொதிப்பும் அப்படிதான். மாத்திரெல்லாம் போட்டுதான் சார் இருக்கேன், நல்லா தான் இருக்கு, 110 வந்துருச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் 140 160 வந்துச்சு, இப்போ எனக்கு 110 80 தான் இருக்கு. நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டேன் அப்படின்னா பழையபடி ரத்த கொதிப்பு கூட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாட்டில் தான், மிகச்சரியான உணவு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அப்ப நமக்கான செய்தி என்ன அப்படின்னா இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான அத்தனை மெனக்கடலும் வேணும், அத்தனை முன்னெடுப்பு நமக்கு வேணும். இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் இன்னைக்கு புதுசு இல்லை. நாங்கள் படித்த காலத்திலும் 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி இங்கே சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும் போதும் இந்த நோய்களை பற்றிலாம் படிச்சிருக்கோம். சர்க்கரை நோயை பற்றி நான் படித்த காலத்தில் வேடிக்கையாக அதை சொல்வார்கள். அப்போல்லாம் சுகர் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு, இவர்கள்லாம் டயபெட்டிக் இருக்குன்னு. அப்போ டயபெட்டிக்கை பற்றி கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் வயிற்று பசியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு வராது சார். முட்டில் பசி இருக்கும்போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த பணக்காரனுக்கு மட்டும்தான் வரும், அதுக்கு பேர் ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னு டயபெட்டிக்கே சொன்னார்கள் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கு வலிந்து வலிந்து வேலை பார்க்க விளிம்பு நிலை மனிதர்களுக்கு கூட, வேர்த்து கொட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு உழவு தொழிலாளி நண்பருக்கு கூட சர்க்கரை வருகிறது. புற்றுநோயில் பெண்களுக்கு, நிறைய பெண்கள் இருக்கீங்க, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கேள்வி உண்டு. நான் படிக்கிற காலத்தில் ஒரு கேள்வி உண்டு, யாருக்கு who are susceptible for, who are vulnerable for breast cancer அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 ஆன்சர் தான், nuns and non-lactating mothers. ஏதாவது ஒரு காரணத்தினால் பாலூட்ட வாய்ப்பு இல்லாமல் போன, மகப்பேறு இல்லாமல் போன பெண்களுக்கோ இல்லை திருமணம் செய்யாமல் போன பெண்களுக்கோ அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபில் மார்பக புற்று வருவதற்கான கூறு இருந்தால் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும். பாலூட்டாத மகளிருக்கு மட்டும்தான் வரும் என்று படித்தோம். 3 நாள் தான் ஆச்சு. February 4 இன்டர்நேஷனல் கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டே. எத்தனை தரவுகள் பேப்பரில் வந்திருக்கு நீங்க படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் முதல் வரிசையில் இருக்கிறது மார்பக புற்றுநோய். பாலூட்டிய, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு கூட இன்றைக்கு அதிகமாக கூடியிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் வராது, நீங்க இப்போ இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியோடு எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க. ஏன்? நாங்கள் படிக்கிற காலத்தில் மேல் ப்ராஸ்டேட் கேன்சர், ஆண்களுக்கு மட்டும்தான் ப்ராஸ்டேட் கேன்சர் வரும். ஆண்களுக்கு சிறுநீர் பைக்கு கீழே ஒரு கிளாண்ட் இருக்கு, ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து சிறுநீர் பைக்கு கீழே ஒரு வாதாங்குட்டை சைஸ்ல இருக்கும். உடல் உறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக பிதுக்கி வேலை செய்யக்கூடிய கிளாண்ட் தான் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸ்பெர்ம் எஜாக்குலேட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த எஜாக்குலேஷனுக்கு பயன்படக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர்ங்கிறது நான் படித்து கொண்டிருந்த அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் வேர்ல்டில் மட்டும்தான் உண்டு. இந்தியாவிலலாம் யாருக்கும் ப்ராஸ்டேட் கேன்சரை பற்றி ஒரு எவிடன்ஸும் கிடையாது அப்போ. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்களுக்கு வரக்கூடியதில் ப்ராஸ்டேட் கேன்சரும் கூடியிருக்கு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லை, இன்றைக்கு சத்தம் இல்லாமல், நான் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி விஷயமாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது பல புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நாங்களும்
பிளானிங் கமிஷன்ல இருந்து டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு புற்றுநோய் மருத்துவர் சொல்றார், சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு ஓவேரியன் கேன்சர் கூடுகிறது. சினைப்பையில் வரக்கூடிய புற்றுக்கட்டி, சினைப்பை நீர்க்கட்டியை பற்றி நம்ம படிப்போம். அது சாதாரணமாக வரக்கூடியது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் என்று, அதை அப்புறம் பார்க்கலாம். அது சாதாரணமான நீர்க்கட்டி. ஆனால் 40 வயதில் ஒரு தனித்த ஒரு கட்டியாக ஓவேரியன் கேன்சர் வருது. அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய சிக்கல். அது ரொம்ப கிராங்கி கேன்சர் என்பார்கள். மொத்தமாக அந்த ஓவரியை எடுத்து, கருப்பையை எடுத்து, வயிற்றை பீரோ மாதிரி திறந்து உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகள், பெரிட்டோனியத்தை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஆனாலும் கூட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் ஒரு 30-40% பெண்களுக்கு அது படுவேகமாக பரவி உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கூடியிருக்கு. ஓவேரியன் கேன்சர் கூடுது. பொதிகையினுடைய நிழலில் நான் வரும்பொழுதெல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலையை பார்த்து கொண்டே உள்ளே வந்தேன். பொதிகையின் மடியிலிருந்து உரையாற்றுவது என்பது அத்தனை மகிழ்வான ஒரு விஷயம். நான் இந்த மாவட்டம் என்று இப்போது மானசீகன் சார் சொன்ன மாதிரி தென்காசி என்று பிரிந்தாலும் இங்கே இருப்பவர்கள் திருநெல்வேலி மாவட்டக்காரன்னு சில பேர் பெருமிதமாக சொல்லுவது போல, தென்காசியாக இருந்தாலும் நாங்கள் இதை திருநெல்வேலியாகத்தான், திருநெல்வேலி மாவட்டக்காரன். இந்த ஊரை பார்க்கும்போது எங்கள் ஊர் என்று தான் எனக்கு தோன்றி கொண்டிருக்கும். எனது தகப்பனார் இந்த மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறை மலைத்தும் வியந்தும் பார்த்த ஒரே சுற்றுலாத்தலம் எனக்கெல்லாம் இந்த குற்றாலம் மட்டும்தான். அந்த குற்றாலத்தை பார்த்து, அந்த மலையை பார்த்து மகிழ்ந்த குட்டி மாணாக்கனாக இருந்திருக்கிறேன். சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில் படித்து கொண்டிருந்த காலத்தில் கிடைத்த பொழுதெல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி ஏதாவது ஒரு பெரிய மூலிகை கிடைக்காதா என்று மூத்த ஆசிரியர்களோடும் சில நல்ல வைத்தியர்களோடும் சேர்ந்து இந்த மலையில் நடந்திருக்கிறோம். அப்படி நடந்து சென்று செண்பகாதேவி, இப்போல்லாம் செண்பகாதேவிக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். செண்பகாதேவியாக இருக்கட்டும், இல்லை என்றால் பாபநாசத்தின் வழியாக அந்த பானதீர்த்தம், அந்த தாமிரபரணியினுடைய அந்த பானதீர்த்தத்துக்கு மேலே நாங்கள் நடந்து செல்வோம். இதெல்லாம் கண்ணுக்குள் வந்து கொண்டே இருந்தது. இந்த மேற்கு தொடர்ச்சி வழியாக வந்து கொண்டிருந்த போது, அதனுடைய மடியில் வந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு அந்த மாதிரியான நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து சில மணித்துளிகள் உணவு பற்றி பேசுகிறோம் என்ற போது, முதலில் இந்த இடம் எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த இடம். உண்மையிலேயே இந்த மலையின் மடிப்பகுதியில் நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பெருமிதமாக உணர வேண்டும் என்று எனக்கு யோசிக்க தோன்றியது. உலகத்தின் 36 மிக முக்கிய பயோடைவர்சிட்டி ஜோன்ல இந்த தென்காசி மலை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? உலகத்தின் 36 மிக முக்கியமான பயோடைவர்சிட்டி ஜோன் வாங்க. அதுவும் பயோடைவர்சிட்டி ஜோன் அப்படின்னா ஒரு பல்லுயிரியம், பல வகையான தாவரங்கள், பல வகையான விலங்கினங்கள், பல வகையான பூச்சிகள், மலர்கள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடரின் அடிவாரத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி ஒன்லி 36 இடங்கள் தான் உலகம் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் ஒரு இடம் இந்த தென்காசியில் பின்னாடி நாம் பார்க்கக்கூடிய, தினம் காலையில் பார்க்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்வார், பேராசிரியர் தேவநாயகம் ஐயா அவர்கள் சொல்வார், 4500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுரா அந்த மலை. 4500 மில்லியன் வருஷம்னா கணக்கு பாருங்க, 2.5-3 மில்லியன் வருஷமாக தான் நம்ம இனம் இருக்கு. அப்போ 4500 மில்லியன் வருஷமா இருந்த மலைன்னா மலைகளில் மூத்த மலை இது. ஒரு பரிணாம வளர்ச்சிகளினுடைய தாவரமாக இருக்கட்டும், இல்லை என்றால் உயிரினங்களாக இருக்கட்டும், அவற்றின் பரிணாம வளர்ச்சி நிறைந்த பூமி இந்த மலை. ஆர்கேவியன் ராக்ஸ் அப்படிமாங்க, ஆங்கிலத்தில் ஆர்கேவியன் ராக்ஸுமாங்க. இந்த ஆர்கேவியன் ராக்ஸ் இங்கே இருக்கு, கொஞ்சம் அமேசான்ல இருக்கு, கொஞ்சம் ஆஸ்திரேலியாவினுடைய ப்ளூ மவுண்டன்ல இருக்கு. அங்கே மட்டும்தான் அந்த ராக்கி சிஸ்டம் இருக்கு. எதற்கு அந்த ஆர்கேவியன் ராக்கை ரொம்ப இதாக சொல்லுவாங்கன்னா, அங்கே போய் தாவரவியலாளர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரிகளை அவர்கள் சோதித்து பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய முதல் உயிரி உற்பத்தியை பார்க்கக்கூடிய நிலப்பகுதி இந்த மலைப்பகுதி. அவ்வளவு ஒரு பாரம்பரியமான பழமையான நிலப்பரப்பின் கீழே இருக்கிறோம். சித்த மருத்துவர்கள் எல்லாம் வணங்கி தொழுகின்ற நிலம் இந்த பொதிகை நிலம். இந்த பொதிகையில் இருக்கக்கூடிய தாவரவியல் கூறுகள், அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லி மாளாது. எவ்வளவு மூலிகை வளம் உள்ள இடம். எத்தனை இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பாடாத சித்தர்கள் இல்லை, பேசாத சித்தர்கள் இல்லை. அப்படியான ஒரு மூலிகையை பார்க்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கல் தாமரையை பார்க்க வேண்டும்.
ஒரு கல் தாமரை எங்கே இருக்கிறது, அந்த செண்பாதேவி மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அங்கே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக 2 நாள் 3 நாள் தேடி பிடிச்சி அதை போய் பார்த்துட்டு வருவோம். சோதி விருட்சம் என்கிற ஒரு செடியை பார்ப்பதற்கு, ஒரு மரத்தை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடந்து கிடந்து அந்த குற்றாலத்தின் வழியாக சென்ற காலம் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 30 வருடம் 35 வருடத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த அகத்தியர் மொட்டை, அந்த அகத்தியர் மொட்டைங்கிற அந்த அகத்தியருடைய கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த இஞ்சிக்குழி வழியாக சென்றால் அங்கே இருக்கக்கூடிய இஞ்சிக்குழி பகுதியில் வந்து ஒரு பெரிய வனத்துறையினுடைய ஒரு இடம், கன்னிக்கட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கன்னிக்கட்டியில் அங்கேருந்து தங்கி அங்கிருந்து இஞ்சிக்குழி வழியாக மேலே போன அந்த நாட்களை எல்லாம் யோசிக்கும் போது அந்த இடத்தில் பார்த்த மூலிகைகளெல்லாம் இன்றைக்கும் 35 வருடம் ஆனாலும் என் மனசுக்குள் இங்கே அது பார்த்தோம்ல, அங்கே போய் ஒரு அன்னாசி பழம் சாப்பிட்டோம்ல, அங்கே போய் வந்து ஒரு ஏழலக்கிழங்கில் ஒருத்தர் வந்து ஒரு காணி எனக்கு ஒன்று உணவருந்த கொடுத்தார்ல அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருக்கக்கூடிய காணிகள், அங்கே இருக்கக்கூடிய காணி குடியிருப்பில் இந்த காணிகளிடம் இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு, ஏராளமான மருத்துவ அறிவு. அவர்கள் அன்றைக்கு ஒரு நாட்டுப்புற பாடல்களாக பாடிய பாடல் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த பாடலில் இருந்த வரி எங்களை எல்லாம் வந்து இதை தானே 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடினார் அப்படியெல்லாம் யோசிக்க வைத்தது. அப்படியான ஒரு அருமையான நிலப்பரப்பில் அதற்கு பகுதியில் மடியில் இருந்து நம்ம பேசுகிறோம். புத்தக திருவிழா நடக்கிறது என்பதே அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நண்பர்களே.